டிசம்பர் மாதம் மிதுனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. டிசம்பர் மாதம் மிதுனராசி நேயர்களே, உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் மிக அற்புதமாகவும் தெளிவாகவும் இருக்கும் நாளாக இருக்குங்க. அது மட்டுமல்லாமல் எடுத்த காரியத்தை வெற்றி காண்பதனோடு குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் மாதமாக இருக்குதுங்க. அதனோடு பொருளாதார ஆதாயமும் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பளிக்கக்கூடிய தன்மையும் உங்களுடைய செயல்பாடுகள் குடும்ப உறுப்பினர்களால் மன மகிழ்வை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் உண்டு. உங்களுக்கு வழிகாட்டுதலின் பெயரில் குடும்பத்தில் மூத்த உறவுகளோ அல்லது குருவாக இருந்து வழிநடத்தக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் அற்புதமாக இருக்குதுங்க. ஒரு காரியத்தை எடுத்து செய்யும் போது வெற்றிகரமாக முடியக்கூடிய யோகம் இருக்கு. சுய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் இருக்குதுங்க. ஆனால் புதுவிதமான எதிரிகள் உருவாகும் தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அதனோடு நகை சார்ந்த செயல்பாடுகள், கொடுக்கல் வாங்கல் சார்ந்த வைக்கிறது திருப்பது சார்ந்த செயல்பாடுகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றதாங்க. உடல் ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா மேன்மை அடையக்கூடிய, அதாவது சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய தன்மைகள் கட்டாயம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சுகபோகமான ஒரு அமைப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடிய சூழமாக இருக்குங்க. குழந்தைகளால் உங்களுக்கு மன மகிழ்வையும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரின செயல்பாடுகளும் அதனோடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மிக அற்புதம்னு சொன்ன மாதிரி கமிஷன் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பான தன வருவாய் கொண்டான நாளாக இருக்குதுங்க. அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க. வயதானவர்களுக்கு மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மேன்மையான மாதமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. வேலை ரீதியான செயல்பாடுகளில் ஏற்ற இறக்கம் இருக்குது. தேவையில்லாத விஷயங்கள் தலையிடாமல் இருப்பது நலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க. அதனோடு சந்திக்கக்கூடிய நபர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையும் பொருளாதார ஆதாயத்தையும் கணவன் மனைவருடைய நல்ல ஒரு பரஸ்பரத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் உருவாகுங்க. விட்டு கொடுத்து செல்லும் தன்மைகள் மிக 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 அற்புதமாக இருக்குன்னு நிச்சயமாக சொல்லலாங்க. அதனோடு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தனலாபத்தையும் யோகத்தையும் சந்திப்பீங்க. ஆனால் தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவங்க தயவு கூர்ந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது என்ன ஏதுங்கிறத நீங்கள் செயல்படுவது மிக அற்புதமாக இருக்கும். விரிவாக்கம் சார்ந்த செயல்பாடுகள் சற்று நிதானமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் மேலோங்கி இருப்பதோடு அதனோடு செலவுகள் செய்யக்கூடிய தன்மைகள், பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டுங்க. தந்தை உறவுகள் ரீதியான ஒரு விஷயங்கள் விரிசல் இருக்கிறதுனால உறவுகள் மத்தியில் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு மிக 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 நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. தொழில் அதை சார்ந்து இருக்கக்கூடியவங்க சுயமரியாதை இது சார்ந்த செயல்பாடுகள் மேலோங்கி இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான மாதமாக இன்றைய மாதம் அமைச்சு கொடுக்குதுங்க. அதனோடு நண்பர்கள் ரீதியான செயல்